வணக்கம். அன்பார்ந்த குரு ஜோதிடம் நேயர்களுக்கு உங்கள் ஜோதிடர் ஜேஎம்எஸ் சந்திரமௌலியின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது பிப்ரவரி 20ஆம் தேதியிலிருந்து மார்ச் 4ஆம் தேதி வரைக்கும் 14 நாட்கள்ல சூரிய கிரகமும் சனி கிரகமும் ஒரே நட்சத்திரத்துல கிரக சேர்க்கை என்பது கிரக யுத்தமாக இருக்கிறது. அதற்காக லக்ன ரீதியாக பலன்கள் எடுக்கும்போது இப்ப மேஷ லக்னத்திற்கு இந்த பதிவுல இந்த 14 நாட்கள் நாம என்ன விதத்துல நம்மளுடைய பாதுகாப்பு, எந்த விதத்துல நம்மளை நாம் தயார்படுத்திக்கிறது, எது பிளஸ் எது மைனஸ்ங்கிறத பத்தி நம்ம ஆய்வு பண்ணலாம். ஒரு கிரகம் பாவ கிரகம் அப்படிங்கிறது ஒரு ஸ்தானத்துல வரும் பொழுது அது தான் செல்லுகின்ற நட்சத்திரத்தின் வழியாக நம்முடைய ஜனன ஜாதகத்திலே நமக்கு என்ன விதிக்கப்பட்டிருக்கிறதோ, அதாவது அந்த நட்சத்திரத்தினால் நாம் என்ன அனுபவிக்க போறோம்னு விதிக்கப்பட்டிருக்குதோ அந்த பலனை கொடுக்கறதுங்கிறது தான் ஜோதிட நியதி. அது பாப கிரகம் அப்படிங்கும் போது கொஞ்சம் அதனுடைய தாக்கம் அதிகமா இருக்கும். அதுல ஒரு கிரகத்துக்கும் இன்னொரு கிரகத்திற்கும் உள்ள எதிர்ப்பு தன்மை, பகைத்தன்மை, அந்த எதிர்ப்பு தன்மை நமக்கு ஒரே நட்சத்திரத்துல கிரக சேர்க்கையாக வரும் பொழுது அது ஒரு முரண்பாட்டை தரும். அதைத்தான் கிரக யுத்தம்னு சொல்றோம். அப்படி இந்த 14 நாள்ல கும்பராசியில இருக்கக்கூடிய சனி கூட இந்த சூரியன் பாஸ் ஆகும்போது ஒரே நட்சத்திரத்துல சூரியன் சனி சேர்க்கை ஏற்படுவதனால யாரு அதுல பாதிக்கப்படுறாரு, யாருனால நமக்கு என்ன நன்மை, யாருனால என்ன தீமைங்கிறது தான் நம்ம பார்க்க போறோம். மேஷ லக்னத்துக்கு நமக்கு 11ஆம் வீட்டுக்கு அதிபதி சனி. இந்த 11ஆம் இடம்ங்கிறது எல்லா விஷயத்துக்குமே காமனான ஒரு நன்மை செய்யக்கூடிய இடம். இந்த 11ங்கிறது லாபம்னு ஏன் வச்சிருக்கோம் அப்படின்னா, எதனுடைய லாபம்? ஒரு கைப்பணம் கேஷ் டெவலப் ஆகணும்னா 2ஆம் இடத்துக்கு 11ஆம் இடத்திற்கு சேர்ந்தா தான் அது லாபம். அதே மாதிரி ஒரு தைரியம் வேணும், தன்னம்பிக்கை வேணும், அறிவு வேணும்னா அதுவும் 11ஓட சம்பந்தப்பட்டாதான் அது நமக்கு லாபம். வீடு நிலப்புறங்கள் வேணும்னா அதுக்கு சம்பந்தப்படணும். குழந்தை பலத்துக்கு 5ஆம் இடத்துக்கு அந்த 11ஆம் இடத்துக்கு சம்பந்தப்படணும். இப்படி 11ஆம் இடம் என்பது மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஸ்தானம். அது காலபுருஷ தத்துவத்துல 11ஆம் இடமான கும்பராசி என்பது சனி கிரகமாக வருகின்றபடினால் அந்த சனிக்கு அது நல்ல இடம்தான், மூல திரிகோண ராசி தான். அங்க சதயம்னு சொல்லக்கூடிய ராகு நட்சத்திரத்துல அவர் பயணிச்சிட்டு இருக்கார். நான் இப்ப எடுத்துட்டு இருக்கிறது சூரியன் 30 நாள் அங்க போய்கிட்டு இருந்தாலும் கும்பராசியில இந்த 14 நாள்ல மட்டும்தான் சனியோட ஒரே நட்சத்திரத்துல சேர்றாருங்கிறதுக்காக இந்த நாட்கள்ல நம்ம 2 எதிரி கிரகங்கள் அந்த 11ஆம் இடத்துல இருந்து நமக்கு ஒரு முரண்பட்ட யுத்தத்தை தருகிறது. அதுல நாம எப்படி கவனிக்கணும் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்ப இந்த 11ஆம் இடம் நமக்கு வெற்றியை கொடுக்கும், லாபத்தை கொடுக்கும். ஆனா அதுல சூரியன் போய் ரியாக்ட் ஆகும்போது அந்த சூரியன் சனியினுடைய பலத்தை குறைக்கிறாரு. சனியினுடைய வெளிப்படைத்தன்மை, சனியினுடைய ஆற்றலை தடுக்கிறாருன்னு எடுத்துக்கணும். அப்ப சூரிய ஒளியில சனி காணாம போறாரு அப்படியும் எடுத்துக்கலாம். அப்ப அந்த சூரியன் நமக்கு யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய லக்னத்துல தான் கார்த்திகைன்னு சொல்லக்கூடிய சூரியனுடைய நட்சத்திரம் இருக்கிறது. நமக்கு 2ஆம் இடமான ரிஷபத்திலையும் இருக்குது. அதே மாதிரி 5ஆம் இடமான சிம்மத்துல இருக்குது. 6ஆம் இடமான கன்னியில இருக்கு. அது உத்தர நட்சத்திரமா இருக்கு. 10ஆம் இடத்துல உத்திராட நட்சத்திரமாகவும் நமக்கு இருக்கிறது. அப்ப 9ஆம் இடத்துல ஒரு பாதம் இருக்கு, 10ஆம் இடத்துல 3 பாதம் இருக்கு. அப்ப சூரியனுடைய பங்களிப்பு நமக்கு பணம் தரக்கூடிய பங்களிப்பு, வேலை தரக்கூடிய பங்களிப்பு, உயர்வை தரக்கூடிய, தலைமை பண்பை தரக்கூடிய, அதிகாரத்தை தரக்கூடிய, மிகப்பெரிய நம்பிக்கையையும் நம்முடைய பெரும் மதிப்பையும் வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு ஒரு பதவியை தரக்கூடிய கிரகமாக சூரியன் இருக்கு. அதிபத்தியம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம லக்னத்துக்கு 5ஆம் வீட்டுக்கு அதிபதி. நம்முடைய குழந்தைகளை குறிக்கும், கலைகளை குறிக்கும், நம்முடைய சந்தோஷத்தை குறிக்கும். இப்படிப்பட்ட இந்த 5ஆம் வீடு, 11ஆம் வீடு
எதிரெதிர் பாவங்கள். அதுல சனியினுடைய வீட்டுல போய் சூரியன் வந்து சனியை வந்து பஸ்மம் பண்றார். அப்ப இதனுடைய தாக்கத்துல நமக்கு வந்து நம்மை நாமே சுய பரிசோதனை செஞ்சுக்கணுங்கிறத அது சொல்லுது. 5ஆம் இடம் என்பது ஆத்மஸ்தானம் என்று சொல்ல வேண்டும். ஆத்ம காரகன் என்று சூரியனை சொல்லுவோம். அப்படிப்பட்ட இந்த ஆத்ம காரகன் சனியினுடைய சேர்க்கையில, அதுவும் ராகுனுடைய நட்சத்திரத்துல அது சேர்க்கை பெறும் பொழுது அந்த யுத்தத்தினால நமக்கு 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த ஆத்ம பரிசோதனை. அது என்ன ஆத்ம பரிசோதனை அப்படின்னா, இப்ப நம்ம வந்து நமக்கு திறமை இருக்கு, அந்த திறமையினால நமக்கு ரெகுலரா ஒரு இன்கம் இருக்கு, புகழ் இருக்கு, அதை பயன்படுத்திட்டு இருக்கோம்னு நினைச்சிட்டு இருப்போம். அதே நேரத்துல திடீர் தடைகள் வரும் பொழுது, அந்த புகழுக்கு பங்கம் வரும் பொழுது, அந்த விருப்பம் சந்தோஷத்துக்கு தடைகள் வரும் பொழுது அதிர்ச்சியாக இருக்கும். நாம விருப்பப்பட்டது ஏன் நடக்கல, நாம எதிர்பார்த்தது ஏன் கிடைக்கல, அந்த நாட்கள் தான் இந்த 14 நாட்கள். அப்ப நாம என்ன நினைக்கணும், நம்மளை சுய பரிசோதனை பண்ணிக்கணும். இதனால வந்து நமக்கு பாதிப்பு இல்லை. அதாவது ஒரு விஷயத்தை தாமதப்படுத்துகிறது, சஞ்சலப்படுத்துகிறது, சங்கடப்படுத்துகிறது. இப்ப குழந்தைகள் வழியில செலவு வந்ததுன்னா சங்கடம் தான், நண்பர்கள் வழியில செலவு வந்ததுனாலும் சங்கடம் தான். ஒரு சங்கம், கட்சி, இது மாதிரி நம்ம ஒரு ஈடுபாடு பண்ணிட்டு இருக்கும்போது சமுதாயம் சார்ந்து நமக்கு அதுல ஒரு குறைபாடு, அதாவது கம்பேரிசன் ஸ்டடி பண்ணும்போது நம்மளை தரக்குறைவாகவோ அல்லது கிரேடு குறைவாகவோ நம்மளை வந்து நடத்தும் போது நமக்கு அது சங்கடமாக இருக்கும். அப்ப இது வந்து மிகப்பெரிய பிரச்சனைக்குரிய இடம் இல்லை. 11 என்பது சேஃப்டியான இடம் தான். ஆனா அதே நேரத்துல பிரச்சனைக்குரிய விஷயம் என்பது நாம எதிர்பார்க்கறது நடக்குமாங்கிறதுல ரொம்ப நம்பிக்கை வைக்கிறதும், அதீதமான ஒரு பிடிவாத குணத்தோடு கூடிய எதிர்பார்ப்பை தவிர்த்துக்கணுங்கிறது தான். வேற இதுல வந்து ஒன்றும் பாதிப்பு கிடையாது. அதே நேரத்துல தொழிலை கெடுக்காது. நம்மளுடைய தொழில் பலத்தை விருத்தி பண்ணும். தொழில் உற்பத்தி, பணவரவு, சர்வீஸு, மதிப்பு, கௌரவம் இதை கெடுக்காது. அப்ப இந்த சூரியன் சனி என்பது கிரகத்தின் தன்மைகள். பாவத்துல வந்து 5ஆம் இடம், 11ஆம் இடம், அதே போல நமக்கு 11ஆம் இடத்தோட எந்த பாவம் சேர்ந்தாலுமே அது வந்து ஒரு பிளஸ் பாயிண்ட் தான். அதனால அந்த 11ஆம் இடத்துல அது ஒரு பவர் கொடுக்குது. பட் சனி கிரகம் நமக்கு நல்லவரா? சனி வந்து நமக்கு என்னதான் நமக்கு தொழில் கிரகம் என்றாலும், மகர 10ஆம் இடத்துக்கு அதிபதினாலும், லாப அதிபதினாலும், நம்மளுடைய அமைப்புக்கு அவருடைய நட்சத்திரம் எங்க இருக்குன்னு பாருங்க. 4ஆம் இடத்துல பூசமா இருக்கு, 8ஆம் இடத்துல அனுஷமா இருக்கு, 12ஆம் இடத்துல உத்திரட்டாதியா இருக்கு. அப்ப அவருடைய தன்மை வந்து நமக்கு இடைஞ்சல்களையும் பிரச்சனைகளையும் அவமரியாதைகளையும் அவமானத்தையும் தரக்கூடிய ஒரு கான்செப்ட் உள்ள கிரகம் சனி கிரகம். அப்படி ஒரு பாவ கிரகம். அப்ப நம்ம ஜனன ஜாதகத்துல அவர் சனி வந்து இன்னும் நமக்கு கெடக்கூடிய, அதாவது நம்ம கெடுபலன்களை தரக்கூடிய வகையில் அமர்ந்திருந்தாருன்னா இதனால என்ன ஆகும், அங்க சூரியன் சனியினுடைய அதனால நமக்கு எதிர்ப்புகள் கிளம்பும். இப்போ ஒரு தொழிலாளர்கள் கிட்ட இருந்து டிமாண்ட் கிரியேட் ஆகுது, ஸ்ட்ரைக்கு நடக்குது, அப்படிங்கிறது எல்லாமே இந்த பிரச்சனை தான். ஒரு அரசு எந்திரமே முடக்கப்படுது அப்படின்னாலும் இந்த சூரியன் சனி பிரச்சனை தான். அப்ப நம்ம குழந்தைய நம்ம சொல்லபடி கேட்கல அப்படின்னாலும் இந்த சூரியன் சனி பிரச்சனை தான். ஸோ இந்த அளவுல நாம வந்து இதை ஆய்வு பண்ணி கரெக்ட் பண்ணிக்கோங்க. இந்த 14 நாட்கள்ல நாம வந்து கண்ணை மூடிட்டு நம்பிக்கிட்டு அசால்ட்டான ஒரு செயல்பாடுல இறங்கக்கூடாது. என்னுடைய புகழை யாரும் கெடுக்க முடியாது, எனக்கு எதிர்ப்பே கிடையாது, எனக்கு வந்து வெற்றி மேல வெற்றிதான்னு வந்து ஒரு அதீத நம்பிக்கையில பயணம் செய்யும் பொழுது இது வந்து திரைமறைவில் நமக்கு வந்து ஏதாவது ஒரு ஸ்ட்ரக்அப் வேலைகளை பண்ணி அது சாதகமான சூழ்நிலையை இல்லாம பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த 14 நாட்கள்.
அதை முன்னெச்சரிக்கையாக நீங்கள் சுய பரிசோதனை செய்து கொண்டு அதில் வெற்றி காணுங்கள் என்று கூறி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு நவீன நட்சத்திர சூத்திர முறைப்படி, பாஸ்கர அஸ்ட்ராலஜி முறைப்படி ஜோதிடத்தை நீங்கள் தெரிந்து கொண்டு வாழ்வில் வெற்றி பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி.